234 தொகுதிக்கும் பரிசீலனை செய்து 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 என்ன பரிசீலனை? வேட்பா அவரை போட இவரை போட, 2 பேரும் சரியா இருக்க, எவனை போட? ஏன்னா வெறும் 234 பேரை நாம் தமிழர் நல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கா. நாம் தமிழர் கட்சியில் வரக்கூடிய அத்துணை பேரும் இந்த மண்ணை மக்களும் நேசிக்கக்கூடியவரா இருக்கா. அதுல ஒருத்தரை போடணும். அதான் சங்கடமா இருக்கு. ஏன்னா ஒரு தொகுதியில் இங்க 100 பேர் 200 பேர் 300 பேர் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும். உங்க தொகுதிக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு மெம்பரா இருக்கும் போதே அவங்க தன்னை அடையாளப்படுத்திட்டாங்க. தான் இந்த கட்சியில இருக்க அப்படிங்கிற சொன்ன தாண்டி இந்த கட்சியில நான் இருப்பதனால அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஒரு பெண்ணா ஒரு அரசியலை பயணிக்கிறது எவ்வளவு சிரமம்னு உங்களுக்கு தெரியும். அதையும் தாண்டி ஒரு வெற்றி பெற்ற பெண்ணா இந்த இடத்துல எங்க அக்கா ஆன்சி சோபா ராணி இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. அவங்க சட்டமன்ற வேட்பாளராக எங்க அண்ணன் சீமானால நிறுத்தப்பட்டிருக்காங்க. ஒரு மாற்றங்க ஒண்ணுமே ரொம்ப சாதாரணமா சொல்றேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு வரலாறு குளர்ச்சி தொகுதி எழுதணும்னு நினைச்சா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி சின்னமா தான் இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் எம்எல்ஏ எப்படி இருக்கு, எம்பி எப்படி யாருக்குமே தெரியல. முதல் எம்எல்ஏக்கு என்ன வேலைன்னு கேளுங்க, பிரின்ஸை கூப்பிட்டு கேளுங்க. எங்க அண்ணன் ராஜேஷ்குமார இல்லை கட்சி வாங்கிட்டு ஓடி போடுச்ச எங்க அக்கா உங்க ஊர் மாவட்டம் தானே, அவங்கள கூப்பிட்டு கேளுங்க. எம்எல்ஏலாம் என்னன்னு கேளுங்க. ஏதாவது அவங்க என்னென்ன பையன் கல்யாணம் வீட்டுக்கு போகிறது, காதுகுத்துக்கு போகிறது, சாவு வீட்டுக்கு போகிறது, சட்டமன்றத்தில் போய் இப்படி இப்படி தட்டிட்டு வரதான் எம்எல்ஏ நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எங்க பேரூராட்சிக்கு நிற்கும் போதும் நாங்கள் சாலை அமைத்து தருவோம், விளக்கு போட்டு தருவோம், அந்த சுகாதாரத்தை பேணுவோம் அப்படிங்க. எம்எல்ஏக்கு போட்டி போடும் போதும் நாங்கள் நல்ல சாலை அமைத்து தருவோம், நல்ல விளக்கு அமைத்து தருவோம், சுகாதாரமாக இருக்கும், பாலம் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துருவாங்க, பாலங்கள் கட்டுவோம், பள்ளி அமைத்து தருவோம். 2 வார்த்தை. எம்பிலாம் கேட்டு பாருங்க, பெரிய திட்டத்தை கொண்டு வந்துடுவோம். என்னையா பண்ண ரோடு நல்லா போட்டுருவாங்க, கரண்ட் எல்லாம் கொடுத்துரும். ஏன்னா கவுன்சிலரும் கரண்ட் கொடுக்குறாங்க, எம்எல்ஏவும் கரண்ட் கொடுக்குறாங்க, எம்பியும் கரண்ட். யார் தான் கொடுக்குறது அந்த வேலை? யாருக்கு என்ன வேலை அதுவே தெரியாது. நான் அதனால சொன்னேன், ஒரு எம்எல்ஏக்கு என்ன வேலை, எம்எல்ஏ எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டு எங்க அக்கா ஆன்சி சோபா ராணியை தேர்ந்தெடுத்தாதான் ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் நீங்க கொண்டு வர முடியும். ஒரு மாற்றம் தொடங்கணும். 234 தொகுதி தொடங்குவதற்கு முன்பாக எங்க தொகுதியிலிருந்து தொடங்குச்சு அப்படிங்கிற நிலையை இந்த மக்கள் கொண்டு வரணும். ஏன்னா எல்லாருக்குமே என்னது ஒரு ஒரு நல்லது நடந்துருச்சு என்ன சொல்லுவீங்க, நம்ம ஊர்ல நினைச்சா நம்ம பையன் பண்ணான அப்படின்னு யோசிப்போம்ல. அப்ப மாற்றம் எங்கிருந்து வரணும்? நல்ல அவங்க ஊராட்சி, அவங்க பேரூராட்சியோட 1வது வார்டு மக்கள் அதை செஞ்சுட்டாங்க. அவங்க பேரூராட்சிக்கு நிற்கிற போதே அந்த மக்கள் வாக்கு செலுத்தி ஒரு மாற்றத்தை கொண்டு வர அவங்க செஞ்சதோட விளைவு என்ன தெரியுமா? ஒரு இதுவரைக்கும் போடாதவங்களுக்காக இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் போட்டோமோ அந்த கட்சியெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த அக்கா சொன்னதை நம்பி நாம் தமிழர்லேருந்து ஒரு பெண் நிற்குது அப்படின்னு நம்பி ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த ஓட்டு போட்ட நம்பிக்கைக்கு இந்த அக்கா பல மடங்கு திருப்பி கொடுத்துட்டாங்க. அவங்க பகுதி பள்ளிக்கூடத்தை தரம் உயர்த்தி உலகத்தரத்துக்கு உயர்த்தி